சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மணி மேக் மினி திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது புக்ஸோட சம்மரி. இது ஒரு ஏஐ ஜெனரேட்டட் ஆடியோ. ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு இந்த புக்கோட பேர் வந்து ரிச் டேட் புவர் டேட். நிறைய பேருக்கு இந்த புக்கை பற்றி தெரிஞ்சிருக்கோம், இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை படிக்க நேரம் இருந்திருக்காது. ஒருவேளை நீங்கள் இதை படிச்சிங்கனாலோ இதோட சம்மரியை கேட்டிங்கனாலோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தா கூட ஆமாம்ல நமக்கு ஏன் இது தோணலை, அப்போ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு புக்கு. இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன் படிக்கிறதுக்கு பின் அப்படின்னு என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டைலும் சரி, என்னோடய பேச்சு எல்லாத்தையுமே வந்து மாற்றின ஒரு நூல் அப்படின்னா இந்த நூலை சொல்லுவேன். இந்த நூலோட சம்மரியை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த நூலோட சம்மரிக்கு அப்புறமேட்டு இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச பாயிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதையும் அவசியம் கேளுங்க. விருப்பம் இருக்கவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த புக்கை வாங்கிக்கோங்க. வாங்கி அந்த புக்கை படிச்சுட்டு அந்த புக்கு உங்கள் லைஃப்பில் என்ன சேஞ்சஸை ஏற்படுத்துனுச்சு, இந்த வீடியோ உங்கள் லைஃபுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களால் காசு பணத்தை கொடுத்து உதவ முடியலனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக பணத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களால் கண்டிப்பாக உதவ முடியும். அப்படி அவங்க பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை சேர்த்து வச்சு அவங்க பெரிய ஆள் ஆனாங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்றதா உண்மை. யாராவது முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் ராபர்ட் கியோசாக்கியோட ரொம்ப பிரபலமான ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தோட தமிழ் மொழி பெயர்ப்புல இருந்து சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். இந்த புத்தகம் வந்து பணத்தை பத்தின 2 வெவ்வேறு கண்ணோட்டங்களை ஒப்பிடுது. ஒன்று, நல்லா படிச்ச ஆனா பொருளாதார ரீதியா கஷ்டப்பட்ட ஏழை அப்பா கிட்ட இருந்து, இன்னொன்னு அதிகம் படிக்காத ஆனா பெரிய பணக்காரரா இருந்த பணக்கார அப்பா கிட்ட இருந்து. இது மூலமா பணத்தை பத்தி நீங்க யோசிக்கிற விதத்தை மாத்தக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை உங்ககிட்ட கொண்டு வர்றது தான் எங்களோட நோக்கம். முதல்ல அந்த 2 அப்பாக்கள் சொன்ன அறிவுரையில் இருக்கிற வித்தியாசத்தையே பாருங்களேன். ஒருத்தர் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போன்னு சொல்றாரு. ஆமா. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, ஒரு கம்பெனியை எப்படி வாங்குறதுன்னு படி, பணத்தை உனக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு கத்துக்கோன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க இதுல. ரொம்ப அடிப்படையான வித்தியாசம். அப்புறம் பாருங்க, ஒரு அப்பா சொல்றாரு, எனக்கு குழந்தைங்க இருக்கிறதால தான் நான் பணக்காரனா இல்லைன்னு. ஆமா, கேட்டிருக்கேன். ஆனா பணக்கார அப்பா என்ன சொல்றாரு, எனக்கு குழந்தைங்க இருக்கிறனால தான் நான் பணக்காரன் ஆகணுங்கிறாரு. அந்த மனப்பான்மை அதுதான் முக்கியம் போல. நிச்சயமா அந்த மனநிலை மாற்றம் தான் இந்த புத்தகத்தோட மைய கருத்தே. அதாவது வெறும் சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாது, அந்த பொருளாதார கல்வி, அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இந்த புத்தகம் சொல்லுது. சரி. ஏன்னா பணம் வரும் போகும், ஆனா பணம் எப்படி வேலை செய்யுது, அதோட இயக்கம் என்னன்னு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து நீங்க அதை கட்டுப்படுத்தி செல்வத்தை உருவாக்க முடியும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நூலாசிரியர் சின்ன வயசுல அவரும் அவரோட நண்பர் மைக்கும் சேர்ந்து அந்த ஈயக்குழாயை உருக்கி காசு மாதிரி செஞ்சாங்களே. ஆமாமா, ஞாபகம் இருக்கு. அது ஒரு சின்ன வயசு தொழில் முனைவு முயற்சி மாதிரி இருந்தாலும் அது தப்பு, சட்டவிரோதம். ஆனா அதுக்கு பிறகு அவங்க ஆரம்பிச்ச அந்த காமிக்ஸ் புத்தக நூலகம், அதுதான் முக்கியமான படி. ஆமா, அது மூலமா தான் அவங்க நிஜமாவே பணத்தை தங்கக்காக வேலை செய்ய வைக்கிறது கத்துக்கிட்டாங்க இல்லையா? கரெக்ட். அந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி அந்த பணக்கார தந்தைகிட்ட மணிக்கு 10 சென்ட் சம்பளத்துக்கு வேலை செஞ்சாங்க பாருங்க. ஆமா. அந்த பாடமே அந்த கம்மி சம்பளத்தை பத்தினது கிடையாது. ஓ, அப்போ எதை பத்தினது அது? அது வந்து நம்மளை இயக்குற 2 முக்கியமான உணர்ச்சிகள், பயம் அப்புறம் ஆசை. இந்த 2ஆலையும் நாம மாட்டி முழிக்கிற அந்த எலிப்போரி, அதாவது பணத்துக்காகவே ஓடிட்டே இருக்கிறது, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற பாடம் தான் அது. பயம், ஆசை, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி தான் நிதி முடிவுகளை எடுக்கிறாங்கன்னு புத்தகம் சொல்லுது. பகுத்தறிவோட யோசிக்கிறது இல்ல. வேலை போயிடுமோங்கிற பயம், அடுத்த மாசம் பில் கட்டணுமேங்கிற பயம், இந்த பயம்தான் அவங்கள ஓட வைக்குது. சரிதான். இந்த புத்தகம் சொல்ற அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், சொத்துக்கள், அசெட்ஸ் கடன்கள், லயபிலிட்டிஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி கிணறு தாண்டின மாதிரி. ஆமா,
ரொம்ப அடிப்படை இது. ஏழை தந்தை பெரிய வீட்டை ஒரு பெரிய சொத்தா பார்த்தார். ஆனா பணக்கார தந்தை அப்படி பார்க்கலையே. இல்லவே இல்ல. பணக்கார தந்தை ரொம்ப தெளிவா சொல்றார், எது உங்க பாக்கெட்டுக்கு பணத்தை கொண்டு வருதோ அது மட்டும்தான் சொத்து. ஓகே. எது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்குதோ அது எல்லாமே கடன். அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா பாருங்க, நிறைய பேர் அவங்க வீடு, காரு இதெல்லாம் சொத்துன்னு நினைக்கிறாங்க. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உண்மையில அது மாசம் மாசம் நம்ம கையிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இஎம்ஐ, மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ்னு. பணக்கார தந்தையோட இலக்கே வருமானம் தர மாதிரி சொத்துக்களை அசெட் காலமா ஒன்னொன்னா சேர்க்கறது தான். அப்படி சேர்க்கறதுனால என்ன நடக்கும்? அதுதான் பொருளாதார சுதந்திரம், ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது ஒரு கட்டத்துல உங்க சொத்துக்கள்ல இருந்து வர வருமானம் மட்டுமே உங்க மாதாந்திர செலவுகளை எல்லாம் சமாளிக்க போதுமானதா இருக்கும். அப்போ வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையா? இல்ல, சம்பளத்தை நம்பி இருக்க வேண்டியதில்ல. உங்க சொத்துக்கள் உங்களுக்காக உழைக்கும். ஆனா இதை அடையணும்னா சம்பளத்துக்காக வேலை செய்யறதோட நிறுத்திக்காம கிடைக்கிற பணத்தை வச்சு சொத்துக்களை வாங்கணும். அதுல கவனத்தை செலுத்தணும். இதுதான் பணக்கார தந்தையோட யுக்தி இல்லையா? உங்க வேலைய விட வேண்டாம், ஆனா அதே சமயம் உங்க நேரத்தையும் பணத்தையும் உங்க சொந்த பிசினஸ்லயோ அல்லது உண்மையான சொத்துக்களை, அதாவது வருமானம் தரக்கூடிய சொத்துக்களை வாங்குறதுலயும் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்றாரு. கரெக்ட். சொத்துக்கள்னு தப்பா நினைச்சு கடன்களை வாங்கிடாதீங்கன்னு எச்சரிக்கிறார். உதாரணத்துக்கு, ஒரு புது கார் வாங்கினா ஷோரூம் விட்டு வெளியே வந்த உடனே அதோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அது ஒரு லயபிலிட்டி. ஆனா நாம அதை சொத்துன்னு பெருமையா நினைச்சுக்கிறோம். சரிதான். இதோட சேர்த்து அந்த வணிக நிறுவனங்கள், அதாவது கார்ப்பரேஷன்ஸ் பத்தியும் புத்தகம் பேசுது. பணக்காரங்க எப்படி இந்த கார்ப்பரேட் அமைப்பை பயன்படுத்தி வரி சலுகைகள் பெறுகிறார்கள், சட்ட ரீதியான பாதுகாப்பை எப்படி ஏற்படுத்திக்கிறாங்கன்னு சுருக்கமா சொல்லுது. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் மாதிரி தெரியுதே. ஆமா, கொஞ்சம் ஆழமான விஷயம்தான். ஆனா நிதி அறிவுத்திறன் இருந்தா இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும்னு கியோசாக்கி சொல்றாரு. அதாவது அக்கவுண்டிங், இன்வெஸ்டிங், மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, சட்டம், இதெல்லாம் பத்தின அடிப்படை அறிவு தேவைப்படுது. ஆக மொத்தத்துல இந்த புத்தகத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கிறது முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம், பணம் பத்தின உங்க அறிவும் உங்க மனப்பான்மையும் தான் உங்க நிதி எதிர்காலத்தை தீர்மானிக்குது. ஆமாம். இப்போ தேர்வு உங்க கையில தான். வாழ்க்கை முழுக்க பணத்துக்காக ஓட போறீங்களா, இல்ல பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற வழிய கத்துக்க போறீங்களா? கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பணத்தை இழந்துடுவோமோங்கிற பயம், அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோங்கிற பயம், இந்த மாதிரி சில ஆழமான ஆராயப்படாத பயங்கள் தான் நிறைய பேரை நிதி ரீதியா அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுக்குதுன்னு சொல்லுது. இந்த மாதிரி பயங்கள் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்ச பிறகு இந்த வாரம் உங்க நிதி அறிவை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்க நீங்க என்ன ஒரு சின்ன செயல் செய்ய போறீங்க. அது எதுவா வேணா இருக்கலாம், ஒரு சின்ன படி. அதை யோசிங்க. கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. குட்டி குட்டி ஸ்டெப்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய ஸ்டெப்பாக உருவாகுது. எப்படி அந்த குட்டி குட்டி ஸ்டெப்லாம் பெரிய ஸ்டெப்பாக உருவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்டாமிக் ஹாபிட்ஸ், அதாவது சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. மேலே நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். சரி, இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். என்ன பார்க்க போகிறோம் இந்த கண்டினியூவாக இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில கோட்ஸு, அப்புறம் சில கிராஃப்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த புக்லேருந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக. அதான் பார்க்க போகிறோம். ஏழையாக இருப்பதற்கும் நொடிந்து போய் இருப்பதற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. நொடிந்து போயிருப்பது தற்காலிகமானது, ஏழையாக இருப்பது நிரந்தரமானது. நொடிந்து போயிருக்கிறது அப்படின்றது நம்ம உழைச்சி அந்த இடத்த நம்மளால் சரி பண்ண முடியும். ஒரு காலத்தில் வசதியாக இருந்திருக்கலாம், செலவெல்லாம் பண்ணியிருக்கலாம். இந்த சுச்சுவேஷனில் நம்ம நொடிந்து போயிருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆனால் ஏழையாக இருக்கிறது அப்படின்றது நீண்ட நாட்களாக நாம் அந்த நொடிந்து போன நிலையிலே இருக்கிறது தான் ஏழையாக இருக்கிறது. அருமையான ஒரு கோட்டில் இது ராபர்ட் கியோசாகி சொல்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் இது. மக்களின் வாழ்க்கை எப்போதும் 2 உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒன்று பயம், இன்னொன்று பேராசை அப்படின்றாங்க. நிறையா பேர் நிதி அறிவு இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம். அந்த பயம்தான் அவங்கள நிதி பற்றி புதிய தகவல்களை கற்றுக்க விடாமலும் பண்ணியிருக்கு. அப்படி நிதி அறிவு இல்லாமல் இருக்கிறவங்க எது பேராசை அப்படின்னு தெரியாமலேயே நிறையா ஸ்கேமில் மாட்டி ஏமாந்துடுறாங்க. நாமளும் தினந்தோறும் நிறையா ஸ்கேமை கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். 1 லட்சம் கட்டினா மாதம் 10,000 தருவேன் அப்படின்ற மாதிரியான நிறையா ஸ்கேமு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிதி அறிவு கண்டிப்பாக வேணும். ரொம்ப சூப்பரான ஒரு பார்ட் இதுதான். பணக்காரர்கள் சொத்துக்களை கைவசப்படுத்துகிறார்கள், ஆனால் ஏழைகளும் நடுத்தர மக்களும்
தாங்கள் சொத்துக்கள் என்று கருதுகின்ற கடன்களை கைவசப்படுத்துகிறார்கள். பாருங்களேன், லயபிலிட்டிக்கும் அசட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கவங்களும் போர் பீப்புள்ஸும் வந்து இதுதான் சொத்து அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் கடனில் வாங்கக்கூடிய ஒரு வீடு கூட நம்மளோட சொத்து இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அது ஒரு காராக இருக்கட்டும், ஒரு ஐஃபோனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அது நம்ம சொத்து கிடையாது. எப்போ அது நம்ம சொத்து கிடையாதுன்னா, அது மேலே ஒரு சின்ன கடன் இருந்தாலும் அது நம்மளோட சொத்து கிடையாது அப்படின்றாரு. ஒரு சொத்து என் சட்டை பைக்குள் பணத்தை போடுகிறது, ஒரு கடன் என் சட்டை பையிலிருந்து பணத்தை எடுக்கிறது. இதுவும் ரொம்ப அருமையான ஒரு அர்த்தம் பொதிந்த ஒரு கோட் அப்படின்னே சொல்லலாம். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிதி நிகர அறிக்கை என்ன பண்ணுதுன்னா, சொத்துக்களிலிருந்து வருமானம் வருது. அதாவது வருமான அறிக்கையில் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடத்துக்கு சொத்துக்கள்லேருந்து வருமானம் வருது. இப்படி தான் நம்மளோட நிதி நிகர அறிக்கையிலேருந்து வருமானம் வரக்கூடியதாக இருக்கணும். அதுக்கான முயற்சிகளை தான் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஏழைகளோட வருமான அறிக்கையும் நிதி நிகர அறிக்கையும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடன்கள்லேருந்து செலவுகளுக்கு தான் போகுது அதிகமான பணம். வருமானத்திற்கோ சொத்துக்களுக்கோ எந்த விதமான இதுவும் போல். இது ஒரு ஏழை தந்தையோட வருமான அறிக்கைக்கும் நிதி நிகர அறிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவரோட வருமானமும் நிதிநிலை அறிக்கையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலை மூலமாக அவருக்கு வருமானம் கிடைக்கும். அதை நம்ம சம்பளம்னு சொல்கிறோம். அந்த சம்பளத்துலேருந்து செலவுகளுக்கு போகுது. அடுத்தது வரிகள், தவணைத்தொகை, போக்குவரத்து, உணவு, உடைகள். அந்த செலவுக்கு போயிட்டு அடுத்தது எங்கே வருதுன்னா கடன்களுக்கு வருது. தவணை, நுகர்வோர் கடன், கடன் அட்டைகள், இதுக்கெல்லாம் மறுபடியுமே அது செலவாக தான் போகுது. இப்படி தான் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களோட நிதி நிகர அறிக்கையும் இருக்குது. இதை நாம் மாற்றணும் அப்படின்னு ராபர்ட் கியோசாகி சொல்கிறாரு. ஒருவர் எவ்வாறு தன் பணத்தை கையாள்கிறார் என்பதை அவருடைய பண பெயர்ச்சி தெளிவாக வெளிப்படுத்திவிடும். அவரோட கேஷ் ஃப்ளோ அது வந்து அவர் எப்படி அந்த பணத்தை யூஸ் பண்ணுறாரு அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. கேஷ் ஃப்ளோனால் என்ன, அதுக்கு ராபர்ட் கியோசாகி ஒரு குவாட்ரண்ட் சொல்கிறாரு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்னு அதையும் ராபர்ட் கியோசாகி எழுதியிருக்காரு. ஏழை தந்தையோட நிதிநிலை அறிக்கைக்கும் பணக்கார தந்தையோட நிதி அறிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். வருமானமும் செலவுகளும் சம அளவில் இருக்குது. ஏழை தந்தைக்கு சொத்துக்கள் கம்மியாகவும் கடன்கள் அதிகமாகவும் இருக்குது. இதே பணக்கார தந்தையோடது பாருங்களேன், வருமானம் அதிகமாக இருக்குது, செலவுகள் கம்மியாக இருக்குது, சொத்துக்கள் அதிகமாக இருக்குது, கடன்கள் கம்மியாக இருக்குது. இந்த கடன்களும் நல்ல கடன் தான். கடனில் என்ன சார் நல்ல கடன் கெட்ட கடன் அப்படின்னா, கடன்லேயும் நல்ல கடன்கள் இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். பணக்காரர்கள் சொத்துக்களை வாங்குகிறார்கள், ஏழைகள் செலவுகளுக்கு மட்டுமே இருக்கின்றன. நடுத்தர வர்க்கத்தினர் தாங்கள் வாங்குவது சொத்துக்கள் என நினைத்து கொண்டு கடன்களை வாங்குகின்றார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. அவசியம் இந்த பாயிண்ட்டை பற்றி திங்க் பண்ணி பாருங்கள். செலவுகள் மட்டும்தான் இருக்குது ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணக்காரர்கள் தங்கள் சொத்துக்கள் மீது கவனம் செலுத்துகிறார்கள், மற்றவர்கள் தங்கள் வருமான அறிக்கைகளில் கவனம் செலுத்துகிறார்கள். புதுசாக என்ன சொத்து வாங்கலாம் அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பணக்காரங்க திங்க் பண்ணுறாங்க. நாம் எந்த மாதிரியான சொத்துக்களை வாங்கணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம எப்படிப்பட்ட சொத்துக்களாக இருந்தாலும் வாங்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, எப்போதும் நான் உடனிருந்தாக வேண்டும் என்று எதிர்பார்க்காத வியாபாரங்கள். சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். அந்த பிஸ்னஸ்க்கு நாம் தான் தினந்தோறும் இருந்து வேலை செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது உங்களோட சொத்து கிடையாது. அடுத்தது பங்குகள், ஷேர்ஸ். அடுத்தது பங்கு பத்திரங்கள், ஷேர் பாண்ட்ஸு. வருவாயை உற்பத்தி செய்கின்ற வீட்டு மனைகள், ஒரு இடம் வாங்கியிருக்கலாம், அந்த இடம். அடுத்தது வாக்குறுதி பத்திரங்கள், அதன் மூலமாக நமக்கு ஒரு வாடகையாக இருக்கலாம். இசை, புத்தகங்கள், கண்டுபிடிப்புகள் போன்ற அறிவு சொத்துக்களிலிருந்து கிடைக்க உரிம தொகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. விலை மதிப்பு கொண்ட வருவாயை ஈட்டித் தருகின்ற, நாளுக்கு நாள் மதிப்பு கூடுகின்ற, ஏற்கனவே நல்ல வரவேற்பை கொண்ட பொருட்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், ஒரு ஷேராக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 7 இதுலையும் நம்மளோட சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக, உங்கள் சொத்துக்களை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் முழுநேர வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் வீடு மனைகளை வாங்குங்கள், கடன்களை அல்ல. நல்லா கேட்டுக்கோங்க, சம்பாதிச்சு லேண்டை வாங்க சொல்கிறாங்க, கடனை வாங்க சொல்லலை. சரிங்களா? எனக்கு இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு நம்ம வருமானம் வரும்போதே ஒரு கடனை எடுத்து வச்சுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. பணக்காரர்கள் பணத்தை கண்டுபிடிக்கின்றனர், நிஜ உலகில்
சாமர்த்தியமானவர்கள் முன்னேறுவதில்லை, துணிச்சல்காரர்கள் தான் முன்னேறுகிறார்கள். இந்த சாமர்த்தியமானவர்கள் அப்படின்றவங்க நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக முடிவெடுக்கக்கூடியவங்களாகவும் நல்ல நல்ல வாய்ப்புகளை சந்தேகப்பட்டு ஒரு துணிச்சலே இல்லாமல் செயலாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ராபர்ட் கியோசாகி சொல்கிறாரு. இப்போ கீழே இருக்கிற ரெண்டுத்தில் எது கடினமாக இருக்கும்? இந்த பாயிண்ட் பாருங்களேன். கடினமாக உழையுங்கள், 50% வரியாக செலுத்துங்கள், மீதம் இருப்பதை சேமியுங்கள், உங்களது சேமிப்பு 5% வட்டியை பெற்றுக் கொடுக்கிறது, அதுவும் வரிக்குட்படுத்தப்படுகிறது. அல்லது உங்களது பொருளாதார அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள், உங்களது மூளையின் சக்தியையும் உங்கள் சொத்துக்கள் பகுதிகளின் சக்தியையும் திறமையாக பயன்படுத்துங்கள். இந்த ரெண்டுத்தில் எது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஆப்வியஸ்லி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நாம் என்ன பண்ணுறோன்னா செகண்ட் உள்ளதை பற்றி யோசிக்கவே மாட்டோம், ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். ஆனால் பொருளாதார அறிவை வளர்த்துக்கிறதுக்கு கொஞ்சமாக நேரத்தை ஒதுக்கினாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு ராபர்ட் கியோசாகி சொல்கிறாரு. கற்பதற்காக வேலை செய்யுங்கள், பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள். கல்விமானான எனது ஏழை தந்தைக்கு வேலை பாதுகாப்பு தான் எல்லாமே, ஆனால் என் பணக்கார தந்தைக்கு கற்பது தான் எல்லாமே. புதுசாக கற்றுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக பணத்துக்காக தான் வேலை செய்யணும். இந்த இடத்துல பணத்திற்காக மட்டும் வேலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா பணத்துக்காக மட்டும் வேலை செஞ்சால் நம்ம அதுலேருந்து எதுவும் புதுசாக கற்றுக்க மாட்டோம். எதுவுமே கற்றுக்காத போது எப்படி முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் கியோசாகி சொல்கிறாரு. ஏராளமான விஷயங்களை பற்றி உனக்கு சிறிதளவாவது தெரிந்திருக்க வேண்டும் என்று என் பணக்கார தந்தை பரிந்துரைத்தார். நிறைய விஷயங்களை பற்றி கொஞ்சம் நாலேஜ் ஆச்சும் நமக்கு இருக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு தேவையான எல்லாமே நம்மளோட விரல் நுனிகள்லே கிடைக்கிது. ஆனால் எத்தனை பேர் அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான் கேள்வி. இந்த வீடியோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம், அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யாராச்சும் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாத ஒரு நாளுக்காக இன்றைக்கி அட்வைஸை கேட்குறது தப்பே இல்லை. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறது கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.